வணக்கம் நண்பர்களே. திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழமொழி தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் பொருந்துமோ பொருந்தாத இப்போ இந்த நடந்து முடிந்த தேர்தலில் பல பேருக்கு பொருந்தும். அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க இப்படி ஒரு இடம். ஆனால் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன லூசு டேஷ் மாதிரி தெரியுதாடா, நாங்கெல்லாம் பைத்தியக்காரன், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எல்லார் கையிலும் அலைபேசி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளெல்லாம் லூசு பையன் நினச்சிருக்கானுங்களா என்னன்னு தெரியல. நான்லாம் காதே குத்தி தோடு போட்டிருக்கேன்டா. நீ இவ்வளவு போய் இவ்வளவு நடிப்பு எப்படி அப்படின்னே தெரில. ஆனால் மக்களை முட்டாளாக்கிறதுல உங்களை மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தவனும் இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ராஜ்மோகன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ராஜ்மோகன் ஒரு பிரபல யூடியூபர். அவர் புட்சட்னின்னு ஒரு சேனல் வச்சுருந்தாரு. அதற்கு பிறகு அவருடைய மனைவி ஒரு யூடியூப் சேனலே வச்சுருக்காங்க, கவிதா ராஜ்மோகன் விலாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த யூடியூப் சேனலில் தெளிவாக இருக்குது ராஜ்மோகனோட சொந்த வீடு, அதாவது ராஜ்மோகனுடைய சொந்த வீடு டாய்ஷா அப்படிங்கிற இடம். அதாவது டாய்ஷாங்கிற அந்த டவர் விருகம்பாக்கத்தில் இருக்கு. மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட். அதில் குடியிருக்கிறவங்க மிகப்பெரிய ஆட்கள், அதாவது சாதாரணமான விலை கிடையாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ராஜ்மோகன் வாங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டோட மதிப்பு 3 to 4 கோடி ரூபாய். டாய்ஷா சொந்த வீட்டுக்கு தெரியாத ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட டாய்ஷா அபார்ட்மெண்ட்ல வசிக்கக்கூடிய ராஜ்மோகன் தான் நேத்து எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு. ஒரு காதல கடப்பாரையே விட்டு குத்திருக்காரு. அந்த அளவுக்கு நாங்கள் என்ன முட்டாள் நினச்சிட்டிங்களா? சரி, டாய்ஷால 3 to 4 கோடி ரூபாய்க்கு சொந்த வீடு வச்சுருக்கீங்கன்னு உங்கள் மனைவியோடு சேர்ந்து நீங்களே விலாக் போட்டிருக்கீங்க. ஆனால் வீட்டு வாடகை கட்டுறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருந்தேன் என்ன இன்னைக்கு அமைச்சராக்கிட்டாருங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பொய். ஒரு அம்மா என்னன்னா நடந்து 40 வருஷமாக போகிறான்னாங்க டாஸ்மார்க்க. தலைவர் மூடிட்டாரு, தளபதி மூடிட்டாரு, தேங்க்ஸ் டு விஜய் அப்படின்ட்டு ஒரு பாட்டிமா பேசிட்டு போகுது. மறுநாள் காலைல பார்த்தா கடை திறந்துருக்கு. என்னன்னா இந்த அம்மா 10 மணிக்கு போய் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டு போகுது. எங்கேருந்துலாமா வரீங்க நீங்களா? அந்த மாதிரி தான் ராஜ்மோகன் இன்னைக்கு பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோ ஸ்பெஷலாக வச்சிருக்க ராஜ்மோகனுக்கு. ராஜ்மோகன் தனது ஆஃபீஸுக்காக இன்னொரு வீடியோ வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டோட வீடியோவும் போடுறேன். அதனால மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. ராஜ்மோகன் அவர்களே ஒரு புத்தகத்தின்னு தனி வீடு வச்சிருக்காரு ராஜ்மோகன். மக்களை ஏமாற்ற வந்திருக்கீங்கன்னு தெரியும். ஆனா இதற்கு மேல மக்களை ஏமாறுவதற்கு உங்களுக்கு தயாரால மக்களே விழிப்படைஞ்சிங்க. எவ்வளவு நாடக கோஷ்டியா இருக்காங்கிறத விழிப்படைஞ்சு தெரிஞ்சுங்க.